சிஎம்முக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் அப்படின்னு ஒட்டுமொத்த நடிகர் நடிகைகள் ஒரு ஒரு விருப்பத்தை அவர்கிட்ட தெரிவிக்க போவதாகவும் அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க போதும். குறிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் அவங்க தலைமையில் நடத்த போகிறதா வழக்கமாக இது நடக்கிறது தான். யாராவது புதுசாக சிஎம் வந்தால் புதுசாக என்ன கடந்த ஆட்சியில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் கலைஞர் ஸ்டாலின், இப்படி நடிகர்கள் துதி பாடுறது, பாராட்டு விழா நடத்துறது, அவங்கள மகிழ்விக்கிறது, குளிர்விக்கிறது, இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயந்தான். அதே வேளையில் இன்றைக்கி சிஎம் விஜய் ஏதோ ஃபீல்ட் அவுட் ஆனவர், மார்க்கெட் இல்லை அவருக்கு, அவருடைய சம்பளம் அதிபாதாளத்துக்கு இறங்கி போயிடுச்சு, அவருக்கு படம்லாம் சமீபத்தில் படம் ஒரு 10 படம் ஓடலை, அதனால தான் அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்ற நிலைமையில் அவர் அரசியலுக்குள் வரவில்லை, அவர் முதலமைச்சர் ஆகவில்லை. உச்ச நட்சத்திரமாக இருந்து 250 கோடி ரூபாய் சம்பளம் பெற்று இன்றைக்கி ஜனநாயகன் ஒரு படத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. தியேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டருங்களும் ரசிகர்களும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அந்த படத்தை நீங்கள் பைரஸில் போட்டிங்க, அப்புறம் பார்த்தாங்க, அது ரைட்டு, அது உள்ள பிரச்சனை, இன்னும் ஏன் வரலன்ற மாதிரியான ஒரு கேள்வி இருந்தால் கூட ஜனநாயகன் எப்போ வந்தாலும் நாங்கள் பார்ப்போம்பா, ஜனவரி 9ஆம் தேதி வர வேண்டிய படம், அது எப்போ வந்தாலும் எங்களுக்கு பொங்கல். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு உச்ச நட்சத்திரம், அந்த உச்ச நட்சத்திரம் இன்று முதல்வராக வந்திருக்கிறார். ஏற்கனவே வரிசையாக இப்போ அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துருந்தார் இல்லைங்களா, சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள், நடிகர் நடிகைகள், சிம்பு, அது இது எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு விமர்சனம் வந்தது. எங்கள் சாமானியர்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பத்திரிகையாளர் ஒன்றும் வெயிட் பண்ணல, நீங்கள் இவங்களை அவ்வளோ சீக்கிரம் எளிதில் அணுக முடியுமா, அதிகாரிகள் உங்ககிட்ட பேச முடியுமா? ஆனால் பார்த்தீங்க வரிசையாக சினிமாக்காரங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அவங்களாம் போஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்கள் கூட நின்று. அப்படின்போது முதல்வர் தரப்பிலிருந்து வந்த விஷயம் என்னென்னா, 9:30 மணிக்கு தலைமைச் செயலகத்துக்கு வராரு, 5:30 மணிக்கு அவர் கிளம்பி போகிறாரு, 5:30 மணிக்கு அப்புறம் அவர் ரைட்டு கூப்பிட்றாரு, அவருடைய ஆஃபீஸில் கூப்பிட்றாரு, நீலாங்கரை வீட்டில் கூப்பிட்றாரு, எடுத்துக்கிறாரு. இதில் போய் என்ன இருக்குது? ஆனாலும் பொதுமக்களுக்கு என்னென்னா, இந்த பிம்பம் ஒன்று, நீங்கள் தேர்தல் சமயத்தில் நடிகர் கட்சி, இப்போ கூட நடிகர் வந்துட்டாரு, பவுடர் பூசினர் வந்துட்டாரு, பால்வாடி வந்துட்டாரு, யாரோ எழுதி கொடுக்குற டைலாக் படிக்கிறவர் வந்துட்டாரு, கேரவனை விட்டு இறங்காதவர் வந்துட்டாரு, மொத்தத்தில் நடிகனுக்கு நாடாள தெரியுமா அப்படின்னு நாடாண்டு இருக்காங்க. ஒரு என்டிஆர் ஆண்டு இருக்காரு, எம்ஜிஆர் ஆண்டு இருக்கிறாரு, ஜெயலலிதா அவர்கள் ஆண்டு இருக்காங்க. ஆனாலும் விஜய்க்கு அது தகுதி இல்லாதவர், விஜய்க்கு அது அன்ஃபிட் அவர் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வச்சதுக்கான காரணம் என்ன? கூத்தாடி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணோம்னா கூத்தாடி. ஏன் கூத்தாடி நாட்டை ஆளக்கூடாதா, கூத்தாடி உயரத்தில் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா பாருங்கள், மக்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்குது, மக்களுக்கான நலத்திட்டங்கள் எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் வரிசையாக பாருங்கள், இவங்க கூட இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிறார், கீர்த்தி சுரேஷ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறார், த்ரிஷா கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, சினேகா கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, சிம்பு கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள். இது ஒரு பிம்பத்தை உருவாக்குறது. நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, இதை சிஎம் விஜய் பார்க்குறாரா பார்க்கலையான்னு தவிர மக்களுக்கு என்ன சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயம் என்னென்னா, ஏங்க சினிமாக்காரங்க கூட போய் கூத்தடிக்கிறீங்க? தவறான ஒரு விஷயம் இல்லை, அவங்கள இப்படியே சொல்லியே இது பண்ணிட்டாங்க. கடந்த காலங்களில் இந்த மாதிரியான தவறுகள் நிறைய நடந்திருக்குது. காவிரி தந்த கலைத்தாய்க்கு பாராட்டு விழான்ட்டு அந்த அம்மா ஒத்துக்கவே இல்லை, ஜெயலலிதா அவர்கள் ஒத்துக்கவே இல்லை. 90களில் 97 ஃபிலிம் சேம்பர்லாம் சேர்ந்து பண்ணாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் வேணாங்க அப்படின்னாங்க. எனக்கு வேணாம், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு. அப்புறமா பேசி கெஞ்சி அம்மா நீங்கள் தான் காவிரி வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் இல்லைன்னா என்ன ஆகும், எங்கள் துறையிலேருந்து நீங்கள் வந்துக்கிறீங்க, நீங்கள் ஒரு இரும்பு பெண்மணியாக வந்திருக்கீங்க, ஒரு ஆளுமையாக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் இது பண்ணி நாங்கள் மகிழ்வித்து நாங்கள் மலம் குளிர வேணும் அப்படின்னா அவங்க லிஸ்ட்டை போட்டாங்க. யார் வரப்போகிறாங்க லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னாங்க. அந்த லிஸ்ட்டில் யாருன்னா சுல்லாம்புல்லாம், அன்றைக்கி தவறாக நினச்சிக்காதீங்க, பெரிய ஸ்டார்களுடைய பேரே இல்லை. என்னங்க எனக்கு இவ்வளோ பெரிய பாராட்டு விழா நடத்தணுன்னீங்க, இதில் எங்கே ரஜினி எங்கே, கமல் எங்கே, இவர் எங்கே, அவர் எங்கே, உச்ச நட்சத்திரம்லாம் எங்கே, இவங்கெல்லாம் யாருங்க இவங்க அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகி போய் அதன் பிறகு போய் இவங்க கேட்டு அவங்க வந்தால் தான் பாராட்டு விழாவே அப்படின்னு சொல்லி சேப்பாக்கம் ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அதுதான் ரஜினி ஒரு மாதிரி பேசி, ரஜினி கல்லையும் மண்ணையும் தூக்கி அடித்தவர் மேலே அவரோட ஒரு பாக்யராஜ் பாராட்டு விழா, மறைந்த பாக்யராஜ் அவருடைய பாராட்டு விழாவில் 50வது பாராட்டு விழா ஓப்பனாகவே சொல்லியிருப்பார், என்னை அடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு என்ன நிலைமைன்னு தெரியல, என்னை காப்பாற்றி விட்டவர் பாக்யராஜ் தான், ஒரு போலீஸ் ஜீப்பை கூப்பிட்டு இவர் அமுச்சு வைங்க அப்படின்னு அது கான்ட்ரவர்சியாக பேசினார். அந்தம்மா அதுலேயே முகம் மாறி போச்சு. என்னங்க என்னை கூப்பிட்டு பாராட்டு விழான்னு சொல்லிட்டு ஒரு ரஜினியை வச்சு அசிங்கப்படுத்துறீங்க, என்னை இதுக்கு தான் என்ன பாராட்டு விழா நடத்துனீங்களா அப்படின்னு வாங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கன்னு வாங்கி அமைச்சிட்டாங்க. அப்புறமா பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா 2010 உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம். அந்த ஃபுட்டேஜ் எங்கேயுமே கிடையாது.
அது வந்து கலைஞர் டிவி தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அஜித் ஐயா என்ன மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு எழுந்து அந்த குரல் கொடுத்தது வந்து அது யாரோ ஒரு நபர் செல்ஃபோனில் எடுத்து தான் இன்றைக்கி வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் கட்டாயம் வந்தாகணும் அப்படின்னு அந்த பாராட்டு விழா நடத்துறது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். அப்போ அஜித் வந்து ஒரு கொள்கையோடு இருந்தார். எந்த பாராட்டு விழா, என் படத்துக்கான ப்ரொமோஷனுக்கே வரமாட்டேங்க, என் படத்துக்கான ஆடியோ லான்ச்சுக்கே வரமாட்டேன், நான் வர முடியாது அப்படின்போது பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து தான் அவனு கட்டாயப்படுத்தினாங்க. அப்போ வரலன்னா உங்கள் மேலே ரெட்டு போட்டுருவோம் அப்படின்னு. அப்புறம் கடைசியில் அந்த ரெட்டு போட்டு மிரட்டினது யார், ரெட்டு போட்டுருவோன்னு சொன்னது யார் அப்படின்னா தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன் ஊடகங்களில் செய்தியாக வந்தது. அவர் தான் வான்மதி காதல் கொட்டைன்னு அஜித்தை வச்சு படம் எடுத்தவர். ஏன்னா ஒரு தடவை அவர்கிட்ட பேசியிருக்கும் போதே சொன்னார், வான்மதிக்கு சம்பளம் பேசிட்டு 50,000 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த 50,000 ரூபாயை நம்ம முருகன் கோயில், வடபழனி முருகன் கோயில் முன்னாடி சரவண பவன் வாசல் வச்சு கையில் கொடுத்து, ஒரு பைக்கில் வந்தார், கையில் வந்து இந்தாங்க 50,000 வச்சுங்கன்னு வான்மதி படத்துக்காக கொடுத்து. இன்றைக்கி அவர் ரேஞ்சு எங்கேயோ போயிட்டு ரேஸ், துபாய், ஃப்ரான்ஸு, அவர் ஒரு பக்கம் வந்து நடிப்பு இருக்கட்டும். என் நண்பர் ஒருத்தர் அவரே சிஎம் ஆகிட்டார், நான் இந்த பக்கம் ரேஸ்குள்ளே போயிட்டுருக்கேன்ட்டு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த சமயத்தில் எல்லாரும் பயந்துட்டு இருந்த போது எழுந்து நின்று ஐயா என்னை மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு ஒரு சிஎம் வச்சு சொன்னது வந்து பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அப்படி சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு ரஜினி வந்து உற்சாகமாக எழுந்து நின்று கை தட்டினோடனே கலைஞருக்கு பயங்கர ட்ரிகர் ஆகிட்டாப்புல. அது அஜித்துக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள்லாம் எங்கள் மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய தொந்தரவுகள்லாம் ஏற்பட்டதுன்னு. அதான் அதை பற்றிலாம் அசரவே இல்லை. அஜித் கார் போனால் பின்னாடியே பின்தொடர்ந்து ஒரு 4 கார் போகிறது, குறுக்க திடீர்னு பைக்கில் ஒருத்தன் வந்து பூந்து வெளியே வர்றது, சும்மா மிரட்டுறது, இது சும்மா ஜெர்க் காட்டுறது. இந்த ஜெர்க்கெலாம் காட்டாதீங்க அப்படின்ற அளவுக்கு அவருடைய கொள்கையில் ரொம்ப இதுவாக இருந்தார். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அது அந்த நிகழ்ச்சியை வந்து பாசத்தில் பாராட்டு விழா இன்னைக்கு வரைக்கும் வந்து அது வந்து ஒரு கெட்ட பேரான ஒரு விழாவாக மாறிடுச்சு வந்து. அதுதான் உண்மை. இப்போது 2024 கலைஞர் 100 அப்படின்னு ஒரு விழா நடத்துனாங்களே, அது என்ன ஆச்சு வந்து? இது சிஎம் விஜய்க்கு தெரிஞ்சுன்னு அவருக்கு தெரியும். சொல்கிறதுக்கான காரணம் அதான் வந்து இன்றைக்கி வருவாங்க உங்களுக்கு வரிசையாக யார், தென்னிந்திய நடிகர் சங்கம் வருவாங்க, தயாரிப்பாளர் சங்கம் வருவாங்க, சாம்பர் வருவாங்க. நாங்கள் நடிகர் சங்கத்தையே எடுத்துப்போமே. நீங்கள் தேர்தலில் இருந்தபோது எத்தனை நடிகர் உங்களுக்கு குரல் கொடுத்தாங்க? எங்களை மாதிரி பத்திரிகையாளர் குரல் கொடுத்தாங்க. அதனுடைய பின்னணி என்னன்னு எங்களுக்கு தெரியும். வந்து பின்னணி என்னன்னா, அதனால் எங்களுக்கான சிரமம் என்னன்னு தெரியும். வந்து அதனால் ஒன்றும் கிடையாது. ஒரு வரட்டமே, ஒரு நடிகர் தானே, ஒரு வரட்டமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் தான். ஆனால் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு சின்ன குரல் கொடுத்தாங்களா? உங்களை வந்து மேடையில் அத்தனை பேர் திட்டினாங்க, வந்து பெரும்பான்மையானவர் திட்டுறாங்க. உனக்கு குரல் கொடுத்தவங்கன்னா உண்மையாக சும்மா சொல்லக்கூடாதுங்க. வந்து இவங்களை நீங்கள் சின்ன நடிகர்லாம் இது பண்ண முடியாது. நம்ம சௌந்தரராஜா, அப்புறம் தாடி பாலாஜி, இப்போ ஸ்ரீமன், இவங்களாம் தைரியமாக வந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா, என் மேலே எங்கள் மேலே நீங்கள் ரெட்டு போட்டு என்ன, எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம என்ன, எங்களை மிரட்டி என்ன அப்படின்ற அளவு அவங்க இது பண்ணாங்க. மற்றபடி உங்கள் கூட நடித்தாங்க. இப்போ வந்து பேசுகிறாங்க இல்லைங்களா, விஜய் சார் நானும் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க, விஜய் சாரை நானும் வந்து ஒரே காரில் பயணம் பண்ணவங்க, நான் ஒரு விஜய் சாருக்கு ஒரு ஷாட் எடுத்த உடனே அவர் வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டார் என்ன அப்படின்னு. அது உண்மையாக பொய்யானதை தாண்டி நீங்களாம் எங்கப்பா இருந்தீங்க இவ்வளோ நாளா சாமி அப்படின்னு பயம்தான் காரணம். பயத்தை தாண்டி இன்னொரு பக்கம் இவரெலாம் வந்து ஜெயிச்சு, இவரெலாம் சிஎம் ஆகி, இவர் ஒரு கட்சி ஆரம்பித்து, இவருக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு சினிமாக்காரர்களை ஏன் காதுபடவே பேசுனாங்க. அவங்க பேர்லாம் சொல்ல வேண்டாம். ஏன் அவர்லாம் ஒரு ஆள் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சுட்டா வந்துடுவாங்களா? ஃபுல்லாக வந்து தற்கூறிங்க, அணில் குஞ்சுங்க இருக்கிறது பூரா அப்படின்னு சொன்னவர்கள் இன்றைக்கி வரிஞ்சு கட்டிக்கிட்டு உங்களுக்கு மாலையும் மரியாதையும் புத்தகமும் பொன்னாடையும் புகழாரமும் சூட்டுறாங்கன்னா இந்த சினிமாக்காரர்களுடையது. நான் எல்லாரையும் சொல்ல, பெரும்பான்மையாளர் அது விஜய்க்கே நல்லா தெரியும். அதனால தான் அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து மௌனமாகவே இருந்ததுக்கான காரணம் அதுதான். யாருக்கிட்டையும் வச்சுக்காதது. ஒரு கொடையை பிடிச்சிட்டு போய் அப்படி உட்காந்துருவார், சைலண்ட்டாக இருப்பார். இப்போ கூட வாயை திறந்து பேசுங்க சிஎம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அது அவர்களோட இயல்பு. அன்றைக்கி 10 நிமிஷம் வாயை திறந்து பேசினார்ல, வெறும் 10 நிமிஷம் தானே, உங்கள் அப்பாவை எங்கே காணோம் அப்படின்ற ஒரு குட்டி கதை. எல்லாரும் கட்டன்னு வெளியே போயிட்டீங்க. வாயை திறந்து பேசுங்க சிஎம், வாயை திறந்து பேசுங்க சிஎம் அப்படின்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கலைஞர் 100 அதுக்குள்ளே வரும். 2023 டிசம்பர் மாதம் அந்த விழாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எது? சேப்பாக்கம் ஸ்டேடியம், பெரிய பிரம்மாண்டம், எல்லாரும் வந்தாகணும். அதே மாதிரி அப்போ தான் மிர்ஜா புயல் அடித்து சென்னையே ஒரு வழி பண்ணிடுச்சு. இந்த புயல் சமயத்தில் ஏன் அந்த விழா வைக்கிறீங்கன்னு அது அப்படியே என்ன பண்ணாங்க, 2026 ஜனவரி 6ஆம் தேதி கிண்டியில் இருக்கிற ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் இது பண்ணாங்க. 22,500 இருக்கைகள்,
எவ்வளோ 22,500 இருக்கைகள். கலைஞர் டிவி தான் அதுக்கு வந்து முழு ஸ்பான்சர். அவங்க தான் நடத்துனவங்க. மொத்தத்தில் அதை நடத்தின அந்த விழா குழுவினர்கிட்ட 10 கோடி ரூபா கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நிகழ்ச்சியில் டான்ஸ் ஆடுற ஒரு நடிகர் ஒரு நடிகைக்கு 1 லட்ச ரூபா சம்பளம்னாங்க. எனக்கு தெரிஞ்சு சாயிஷான்னு ஒரு நடிகைக்கு மட்டும் 15 கோடி கொடுத்ததாக தகவல். இதுகள் என்ன பண்ணிட்டாங்க, மலையாளத்துலேருந்து மோகன்லால், மம்முட்டி, தெலுங்குலேருந்து சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா, நாகார்ஜுனா, கர்நாடகாவில் வந்து சிவராஜ்குமார், இன்னும் யாரோ ஒருத்தர், இந்தியிலேருந்து அமிதாப் பச்சன், ஷாருக் கான், இப்படியா ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க. வந்தது மட்டும் ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார். அதுவும் ஆன் ரோடு வந்துட்டு கார்லேயே வந்துட்டார். பெங்களூர்லேருந்து கிளம்பி கார்லேயே வந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாப்புல. அந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னே அவர் கிளம்பி போயிட்டார். ஆக்சுவலாக அவருக்கு ரூம்லாம் போட்டு வச்சிருந்த ஹோட்டலில், ஐடிசி சோழாவில் ரூம் போட்டு வச்சுருந்தது. தெரியாமல் வந்துட்டேன்டா நான் அப்படின்ற அளவுக்கு கிளம்பி போயிட்டார். காரணம் என்னென்னா, உலகத்திலே அப்படி ஒரு சொதப்பலான விழா வந்து யாருமே நடத்திக்க மாட்டாங்க. உலகத்திலே 22,500 சேரு, ரஜினி, கமல், இன்னும் ஒரு 2 பேர், இவங்களை தவிர வேறு யாரும் உச்ச நட்சத்திரமே கிடையாது. இருக்கிற விஜய் வரல, அஜித் வரமாட்டார், சூர்யா வரல, யாருமே வரல. ஒட்டு மொத்தமாக முன் வரிசையில் யார் இருந்ததுன்னா, காதல் பரத், ஷாமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஆர்ஜே பாலாஜி. 3வது வரிசையில் உட்கார வச்சது யார் தெரியுங்களா? 3வது வரிசையில் உட்கார்ந்தவர் யார் தெரியுங்களா? டி ராஜேந்தர். அவர் என்ன பண்ணார், கொஞ்ச நேரம் உட்காந்து முகம்லாம் மாறி போயிடுச்சு. விழா நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாப்புல. இருக்கையெல்லாம் காலி, பாதி இருக்கையெல்லாம் காலி, ஆடியோ அவுட்டு, வீடியோ அவுட்டு, லைட்டிங் ஒர்க் ஆகல. ரஜினி பேசும்போது முக்கால்வாசி சேர் காலி. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவ்வளோ அடித்தது கமிஷன் வந்து அடின்னு அடிச்சுட்டாங்க கமிஷன். கலைஞர் பேருக்கு அவ்வளோ பெரிய கெட்ட பேர். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து அவருக்கே வெக்ஸ் ஆகி போயிட்டாப்புல. என்னையா இது நிகழ்ச்சி, இது வெறும் எங்கள் கட்சி ஆட்கள் கூட்டு வந்திருந்தா கூட உள்ளே நிரம்பிட்டு இருப்பாங்க. மொத்த சேரம் காலியாக இருக்குது. டிக்கெட்லாம் யாருக்கு கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க அப்படின்னா, இவங்க இந்த டிக்கெட்டை வந்து பிளாக்ல விற்க பார்த்துருக்காங்க. வந்து பாருங்க, சிஎம் ஃபங்க்ஷன்னா வரவே மாட்டாங்க பெரும்பாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு. காரணம் என்னென்னா, இந்த ப்ரோட்டோகால் செக்கிங்கு, அது இது 7 கடல் 8 கடல் தாண்டி உள்ளே போனோம். அப்புறம் அங்கே நில்லு, இங்கே நில்லு, வாட்டர் பாட்டில் ஏன் வச்சிருக்கிற, இந்த பிகில் ஏன் வச்சிருக்க, அந்த இது ஏன் வச்சிருக்கிற, இவ்வளோ கதைகள் அங்கே இருக்குது. வந்து இதை தாண்டி இந்த ஃபங்க்ஷன் போய் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு விதம். 2வது யாருமே வரல. இன்னொன்று, அதை தவிர பார்த்தீங்கன்னா இன்னொரு சொதப்பலான ஒரு விஷயம், கேப்டன் விஜயகாந்த் இறந்து அப்போ தான் வந்து ஒரு 10-15 நாள் தான் ஆயிருக்கும். எல்லாரும் போயிட்டு அந்த மரியாதை செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் போய் அந்த சமாதி முன்னாடி அழுதாங்க, இது பண்ணாங்க, வர முடியாதவங்கலாம். ஆனால் வடிவேலு சுத்தமாக வரவே இல்லை. ஒரு அறிக்கை கூட விடல, ஒரு வீடியோ கூட பேசலை. இன்னைக்கு வடிவேலுன்னு ஒரு நபர் இன்னைக்கு இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் கேப்டன் விஜயகாந்த் என்பது அவர் மனசாட்சிக்கே தெரியும். அப்போ என்ன பண்ணிட்டோம்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாப்ல, வந்துட்டேன் பார்த்தியான்னு ஒன்று நெட்டிசன்கள், மக்கள் பூரா வந்து என்னங்க அப்போ கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களை ஆளாக்குனவர், உங்களுக்கு புது சட்டை வேஷ்டி வாங்கி கொடுத்தவர், உங்களை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒருத்தர், அவருடைய இறப்புக்கு வராமல் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, ஒரு பேட்டரி கார் அப்போ ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த விழா அரங்கத்துக்கும் அந்த ரேஸ் கோர்ஸோடைய முகப்பில் இருந்து கொண்டு போகிறதுக்கு நடந்து போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் பேட்டரி கார். அது நடிகைகள்லாம் சில பேர் என்ன பண்ணாங்க, சோலோவாக தான் அந்த பேட்டரி காரில் ஏறும். அதில் ஒரு 7 பேர் உட்காரலாம், இல்லை 5 பேர் உட்காரலாம். ஒத்த ஆளாக எங்களை 8 மாதிரி தான் அந்த பேட்டரி காரில் உட்காரும், இல்லைன்னா கிடையாது. இந்த ஒரு பஞ்சாயத்து. வடிவேலு ஏறி உட்காந்துட்டு இதில் யாரையும் ஏற்றக்கூடாதுன்னு ஒன்று ராஜகிரண் வந்துட்டார். அந்த நேரம் ராஜகிரண் வந்துட்டோன்னு இந்த பக்கம் முகத்தை திருப்பிக்கின்னு செல்ஃபோன்லாம் வச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோன்னே, ஆட்டாட்டா இது வீடியோ எடுக்கிறாங்கன்ட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டாப்புல, அண்ணே அப்படின்னு கையை பிடிச்சி அழ ஆரம்பிச்சு, ராஜகிரண் கையை பிடிச்சி அழ ஆரம்பிச்சு, அதுவாகி போச்சு. அண்ணன் இல்லைன்னா நான் இல்லைன்னா ராஜகிரண் ரியாக்ஷன் அந்த வீடியோ இருந்தால் பாருங்களேன். அவர் இயல்பாக சரி தம்பி நல்லா இருக்கே தம்பி. இது எவ்வளோதான் வந்து இது என்னன்னா, ஒட்டு மொத்தமாக இந்த நிகழ்ச்சியில் பெரிய சொதப்பில் உண்டாக்கி கலைஞர் பேருக்கே கெட்ட பேர் ஆக்கிட்டாங்க. வந்து கலைஞர் 100 நிகழ்ச்சி கெட்ட பேர் ஆக்கி 10 கோடி ரூபாயில் எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு கணக்கு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. வந்து இங்கே கணக்கு கேட்டால் கூட பரவாயில்ல, அதை டெலிகாஸ்டே பண்ண முடியாத அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அவ்வளோ சொதப்பலாக இருந்தது. ரஜினி என்னென்னு நினச்சி பேசலாம்னு வந்தது, பேச முடியல. கமல் சுத்தமாக பேசலை. சிவராஜ்குமார் ஏன்டா பெங்களூர்லேயே இருந்திருக்கலாம், ஏன்டா இங்கே வந்தன்ற ஆகிப்போச்சு. இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சிஎம் விஜய் அவர்களே, இந்த நடிகர்கள் உங்களுக்கு பாராட்ட விழான்ற பேரில் அவர்கள் துதி பாடுவார்கள். அதை தவிர பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் மக்களுக்கு மன வருத்தத்தை தரும். அது உங்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக மாறும். இருக்கிற பிரச்சனை நிறைய இருக்குது. 50 நாள் தான் ஆயிடுச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்து, 52 நாள் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலெக்டர் மாநாடு, உயர் போலீஸ் அதிகாரிகள் கூட ஆலோசனை கூட்டம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். போதையை ஒழிக்க போகிறேன்றீங்க,
பாலியல் குற்றங்களுக்கு எதிரான விஷயங்கள்ல நீங்க கடுமையான ஒரு முதல்வராக நடந்து போறீங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்பொழுது இந்த மாதிரியான பாராட்டு விழாக்களுக்கு நீங்க செவி சாய்க்காதீங்க, இடம் கொடுக்காதீர்கள், அவங்கள ஏறக்குறைய கிட்ட சேர்க்காதீங்க. இவங்கெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னால் உங்களை தூற்றியவர்கள். இப்போ உங்களை பத்தி போற்றுவதற்காகவும் புகழ் பாடுவதற்கும் பொற்காசு வாங்குவதற்காகவும் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பிறகு உங்களுடைய விருப்பம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.